அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் கபடி வீராங்கனை கார்த்திகா. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விவரம் என்ன? திலகவதி, கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அண்மையில் பக்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி இறுதிப் போட்டியில் ஈரானை வீழ்த்தி தங்கம் வெல்ல காரணமாக இருந்தவர் கண்ணகி நகர் கார்த்திகா. இந்த கபடி தொடரில் முழுமையாக இந்திய அணியுடைய துணை கேப்டனாகவும் கண்ணகி நகர் கார்த்திகா செயல்பட்டு வந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த தொடரை வெல்வதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக கண்ணகி நகர் கார்த்திகா இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுவதுமே அவருக்கான பாராட்டுகள் தொடர்ச்சியாகவே கிடைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய சென்னை இல்லத்தில் வைத்து கார்த்திகா மற்றும் அவருடைய தங்கை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் கார்த்திகாவிற்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த நிதியை கூடுதலாக அதிகரித்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதிமுக சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கு. 1 கோடி ரூபாயாக அவருக்கான உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்திய நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கார்த்திகா மற்றும் அவருடைய தங்கை ஆகியோர் வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.